என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும்னு உங்களை நான் வாழ்த்துறேன். அதற்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போவது மே மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை. இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தின் மீது பயணம் பண்ணிட்டு இருக்கார். திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது சிவபெருமானுடைய நட்சத்திரம். ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆருத்ரானா திருவாதிரைன்னு அர்த்தம். இந்த நாள் ஆருத்ரா தரிசனம் இல்லை, ஆனால் திருவாதிரை நட்சத்திரம். இன்னைக்கு நாம போய் சிவபெருமான தரிசனம் பண்ணலாம். எல்லா முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் வரும். ஓம் நகாத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய திமகி தன்னோ ராகு பிரச்சோதயாது. இந்த மந்திரத்தை இன்னைக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் விலகும், குடும்பத்தில் நிம்மதி பெருகும். கல்யாணம் குடும்பத்தில் வரலைன்னா கல்யாணம் கூடி வரும். இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சமயோஜித புத்தி அதிகரிக்கும். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு திருவாதிரையில் சந்திரன் போகும்போதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம். அந்த அஸ்வினிக்கும் திருவாதிரைக்கும் அப்படி ஒரு நெருக்கம். இன்னைக்கு மேஷராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா நல்ல தனலாபம் வரும். ஒரு பயணங்கள் நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்னா அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும். ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க, அந்த ஜாப் நல்லபடியாக கிடைக்கும். இல்லை ஒரு இன்டர்வியூ கமிட்டி முன்னால் நிற்கிறீங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க மனசில் இந்த ஆன்சர் வேணும் கேட்பாங்க பாருங்கள், அது புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுவீங்க, நல்ல ஜாப் கிடைக்கும். ஒரு யோகமான நாளாக கலைஞர்களுக்கு அமைகிறது. ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு ட்ரை பண்ணுறீங்க, நாடகத்தில் வாய்ப்பு ட்ரை பண்ணுறீங்க, அது கிடைக்கும். அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்கும். பிளாட்ஃபார்மில் தொழில் வச்சவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபம் இன்றைக்கி இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குது, பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. இதை விட சந்தோஷம் என்ன வேணும் நமக்கு? நல்ல நாள் இந்த நாள். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு யோகமான நாளாக இருக்க போகிறது. காரணம், தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவானுக்கு தனகாரகன்னு பேர். அவர் தனஸ்தானத்தில் இருக்காரா, நல்ல தன வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். மறைமுக வருமானமும் சிலருக்கு வரும். இந்த வருமானத்தினால உங்கள் வாழ்க்கை நிலை உயரப்போகிறது. அது ஒரு நல்ல விஷயம். அதே போல் உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா அது இன்றைக்கி சால்வ் ஆகும். அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது உங்கள் தனஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சமாளிச்சிருவீங்க. குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்க போகிறது. வியாபாரம் நீங்கள் விரும்புகிறபடி நல்லபடியாக இருக்க போகிறது. பெண்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் வரும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் குறித்த செய்தி வரும். மிதுனராசி என்பர்களை, மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் இன்னைக்கு ராசிக்குள்ளேயே போயிட்டு இருக்கார். உங்கள் ராசியில் நடுநாயகமாக இருக்கக்கூடியது திருவாதிரை நட்சத்திரம். அதுவே இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகணும், சிவபெருமான நமஸ்காரம் பண்ணணும், சிவபெருமான் மேலே ஸ்லோகங்கள் சொல்லணும். சொல்ல சொல்ல உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பொதுவாக மிதுனராசிக்காரர்கள் எதையும் சாதிப்பதில் வல்லவர்கள். இந்த நாள் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் உங்களுடைய ஒர்க்கெல்லாம் ரொம்ப அழகாக முடிப்பீங்க, பாடங்களை நல்லா படிப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் திருப்தியாக இருக்கு. எனதருமை கடகராசி என்பர்களை, கடகராசிக்காரர்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய நல்ல நாள். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார். இதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம். இருக்கிற இடத்துலேருந்து மூவ் பண்ணக்கூடிய யோகம் இன்னைக்கு உண்டு. ஒரு ஊரில் இருக்கீங்க, அதை விட்டு சிட்டியை நோக்கி போகிறீங்க, நல்ல ஜாப் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பயணங்கள் என்ன நோக்கத்துக்காக இன்றைக்கி பயணம் பண்ணுறீங்களோ அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். எல்லா வகையிலும் நல்ல நாள். பெண்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதை நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல நாள் இது. சிம்மராசி என்பர்களை, சிம்மராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானம் வலுத்திருக்கு. இன்னைக்கு லாபத்தில் குரு இருப்பது ஒரு யோகம்.
லாபத்தில் சந்திரன் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. அப்போ உங்களுடைய முயற்சி ஒன்று இன்றைக்கு வெற்றி பெறப் போகிறது. உங்கள் நல்ல நோக்கங்கள் நிறைவேறப் போகிறது. ஃபினான்ஷியல் விஷயம் ஒன்று, நல்ல பணவரவை எதிர்பார்க்குறீங்க, அந்த பணவரவு கிடைக்க போகுது. ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறீங்க, அந்த ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. பெண்களுக்கு தாய்மை பேரடையக்கூடிய யோகம் அந்த பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது. அதிர்ஷ்டமான நாள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறார், குருவோடு இணைந்து பார்க்குறார். வீடு கட்டுறதுக்கு ஆசைப்பட்டுட்டீங்க, ஆனால் கையில் பணம் இல்லை. என்ன செய்கிறதுன்னு கவலைப்படுறவங்களுக்கு இப்போ பண உதவிகள் கிடைக்கும். அது ஒரு யோகமாக இருக்குது. படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், ஆனால் பாடம் எனக்கு புரியலை, என் பேரண்ட்ஸ் படித்தவங்க இல்லை, அதெல்லாம் சொல்லித்தரதுக்கு எனக்கு ஆள் இல்லை அப்படின்னா, உங்கள் டீச்சர்ஸுடைய சப்போர்ட்னால நீங்கள் படிப்பில் நல்ல உயர்வீங்க. புதிய வீடு மனை வாங்குகிற யோகம், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறதுனால பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி இருப்பீங்க. வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்கு. பாக்கியஸ்தானத்தில் கர்மாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கார். உங்கள் முன்னோர்கள் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அது உங்களை காப்பாற்ற போகுது. இப்போ அந்த புண்ணியம் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப்பை கொடுக்க போகுது. பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட் இன்னைக்கு வரப்போகுது. உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். நாங்கள் பாருங்க, அந்த பேர் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு. எந்த சபையில் பேசினாலும் உங்களுக்கு மதிப்பு. நீங்கள் டாக்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கைராசி மருத்துவர்னு பேர். நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை அதிகமாக வைப்பாங்க. எல்லா விஷயங்களும் வெற்றிங்க. பெண்களுக்கெல்லாம் நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் திருப்திகரமாக இன்றைக்கி நடக்குங்க. நல்ல நாள். எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பண விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் நம்மளை ஏமாற்றணும் திட்டம் போட்டிருக்காங்க, இன்றைக்கி நம்மளை ஏமாற்றி பார்த்துருவாங்க. அதனால் பண விஷயங்களில் கவனமாக இருங்க. விலை உயர்ந்த நகைகள் அணிஞ்சிக்கிட்டு போகிறது கூட இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும், சரிங்களா? அதே சமயத்தில் இந்த நாளில் பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. புதுசாக ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். பிஸ்னஸ் திருப்திகரமாக இருக்கும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றிங்க. இந்த நாளை பாருங்க, உங்களுக்கு குரு பார்க்குறாரு, சந்திரன் பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுது? ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சியை நோக்கி இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. தைரியமாக நீங்கள் எடுத்த முயற்சியை தொடரலாம். பெண்களுக்கு பாருங்கள், குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எனதருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் உட்கார்ந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி எதிர்பார்க்குற கடன் உதவி கிடைச்சி பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறீங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க. வயிறுக்கு சரியான உணவை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெண்களுக்கு சந்தோஷமாக இருக்க போகிற நாள். எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு காதல் மலரும் நல்ல நாள். இந்த நாளில் நீங்கள் நினைக்கிற காரியம் வெற்றி பெறும். இது வரைக்கும் கம்பேனியன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட இப்போ கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் பிரிஞ்சவங்க மீண்டும் ஒன்று சேருவாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. செல்வ செழிப்பு பெருகும். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் டீச்சர்ஸே உங்களுக்கு வரம் தரும் நல்ல நாள். எங்களை டீச்சர்ஸ் அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஃபினான்ஷியலாக நீங்கள் உயர போகிறீங்க. பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மீனராசி என்பர்களே, இது மிக மிக அனுகூலமான நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. இந்த நாளில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய சொத்து வாங்கும் யோகம் கிடைக்கும். பிஸ்னஸ் அனுகூலமாக நடைபெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். நல்ல நாள். அன்பர்களே, நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.